வணக்கங்க. என் பேர் குமார். நான் வந்து ஆலிவ் பிரிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 வருஷமாக நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் நிறைய பேர் ஆலிவ் பிரிக்ஸ் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன செலவாகும் என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். என்ன மிஷின் வாங்கலாம், இல்லை எந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்றது ஃபுல்லாக கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்து நம்ம முழுசாக வந்து இன்றைக்கி என்ன மிஷினு எதை பற்றின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து மிஷினை வந்து ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா கையில் போட்டு அமுக்கிற மாதிரி மிஷினு, இந்த மாதிரி மிஷினை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் கல் வெயிட் வரல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறமா அந்த 3 கல் மிஷின் வந்தது. இந்த மிஷினு 3 கல் அந்த மிஷின் வர வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது குவான்டிட்டி சரியாக கொடுக்க முடியல. அதனால் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 கல் மினிமம் மிஷினு. அதில் வந்து மிஷினில் நிறைய குவாலிட்டி இருக்குது. இப்போ போயிட்டுருக்கிறது 5 கல் மிஷின் அடிச்சிங்கன்னா கரெக்டாக வெயிட் வரும், கல் குவாலிட்டி வரும். அதனால் 5 கல் மிஷினு, இதுக்கு மேலே 6 கல் 8 கல் வரலையும் கூட மிஷின் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வர்றதில்ல. அதனால் வந்து இந்த 5 கல் மிஷினை நான் மாமூலாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே வந்து மிஷின் போட்டு களம் என்ன பண்ணணும் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அதுக்கு மிஷினோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து நேரில் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு ஆலிவ் பிரிக்ஸ் செட் ஆகுமா, இந்த இடத்துல ஓடுமா, இந்த ஊருக்கு சரியா அப்படின்ட்டு ஒரு இதுக்காச்சு நீங்கள் கூப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலிவ் பிரிக்ஸ் போட்டு பாதியில் விட்டுட்டு மூடிட்டு போகிறவங்க நிறையா இருக்குது. நாங்களே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மிஷினை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. முன்ன அனுபவம் இல்லாமல் போடுறது தான் இதோட காரணம். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆலிவ் பிரிக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே முதல்ல நீங்கள் எங்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டு இந்த ஆலிவ் பிரிக்ஸ் இந்த இடத்துல வைக்கலாமா, இல்லை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மிஷினு இந்த ஏரியாவுக்கு எந்த மிஷினு எந்த ரேட்டில் மிஷினு போடணும்னு இருக்குது. அந்த மிஷினு குவாலிட்டி ரேட்டு எதுக்கு அதிகமாக பட்ஜெட் போட்டுன்னு எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது. 2 லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1.25 லட்ச ரூபாயிலேருந்து மிஷின் இருக்குது. 10 லட்ச ரூபா வரலையும் இருக்குது. நீங்கள் எதை அந்த ரேட்டில் சொல்கிறாங்க இந்த ரேட்டில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது வேண்டாம். நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்ன மிஷின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷினும் சொல்கிறோம். இருக்கிற மிஷினை போல் பாருங்கள், நான் சைடில் போட்டுறேன். இதில் ஒரு மிஷினை வந்துட்டுருக்கோம். நீங்கள் அந்த மிஷினை பாருங்கள். நிறைய குவாலிட்டி இருக்குது. சும்மா அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து போகாதீங்க. முக்கியமாக கல் வெயிட் வரணும், எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு 1 வாரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு களம் எவ்வளோ போடணும், இதில் வந்து நம்ம தண்ணி களம் போடலாம். தண்ணி களம்ன்றது வந்து தொட்டி மாதிரி பண்ணிவிட்டு கல் அடிச்சுட்டு அதுலேயே ஒரு 3 நாள் 4 நாளுக்கு ஊற வைக்கிறது. அதுலேயே விட்டோங்கன்னா பக்கா க்யூரிங் ஆகும். பார்க்குறவங்களுக்கும் அதை இந்த அளவுக்கு க்யூரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவாங்க. அதனால் வந்து நீங்கள் எது ஒன்றும் எங்களுக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஆலிவ் பிரிக்ஸ் பண்ணுறது சரி, ஆலிவ் பிரிக்ஸ் மிஷின் போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வரையும் எல்லாமே நாங்கள் பண்ணி 1 வாரம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், என்ன நம்ம இதுன்றதை பேசலாம். இதுக்கு மேலே எதனா டவுட் இருந்தாலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோனே பண்ணுங்கள் டைரெக்டாக. அது மாதிரி தண்ணிக்கெல்லாம் எப்படி போடலாம் என்ன அப்படின்றத பற்றியும் நான் டீட்டெயில் பண்ணுவேன். இந்த ஏரியாவுக்கு செட் ஆகுமா, தண்ணி எந்த மாதிரி தண்ணி வேணும், அதே மாதிரி கரண்ட்டு வந்து நார்மலாக நீங்கள் இது வாங்குற மாதிரி வாங்கிடக்கூடாது. எது கமர்ஷியலாக வாங்கிடக்கூடாது. இது வந்து சப்சிடி இருக்குது, சிறு தொழில்னு சொல்லிட்டு நம்ம இது வாங்கணும். அதனால் நீங்கள் வந்து ஏகேக்கு இப்போ கரண்ட் பில் வாங்கிட்டீங்கன்னா கரண்ட் பில்லு ஓவராக வந்துடும். இது வந்து 2500 3000 அதுக்கு மேலே கரண்ட் பில்லே வராது. என்ன யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் அவ்வளோதான் வரும். நீங்கள் எது ஒன்றும் அனுபவம் இல்லாமல் எதுலேயும் போய் மாட்டிக்கிறது வேண்டாம். நம்ம நிலையாக வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஐடியாவும் கொடுத்து உங்களுக்கு அனுபவம் வர மாதிரி நான் 1 வாரத்துக்கு நான் உங்களுக்கு எல்லா அனுபவம் உங்களுக்கு ட்ரைனிங் முழுசாக இந்த கல் சிமெண்ட் என்னென்ன பிரச்சனை வரும், என்ன சிமெண்ட் போடணும், எவ்வளோ கல் அடித்து உடனே கல் மேலே ஏறி நின்னாலும் கல் ஒன்றும் ஆகக்கூடாது, கல் உடையக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் கல்லை பிடிச்சி தூக்கணும். அந்த அளவுக்கு கல் வந்து குவாலிட்டி வரணும். எல்லாராலையும் அது பண்ணிட முடியாது. அதனால தான் நிறைய பேர் கம்பெனி மூடுறதுக்கான காரணமே. இதனால் நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா முதலாகும். இது நீங்கள் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு தான், நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால்
நம்மளை கூப்பிடுங்க. நாங்கள் எல்லாமே புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடம்னாலையும் கூப்பிடலாம். நாங்களே மிஷின் போட்டு களம் எப்படி போடணும் எல்லாமே நாங்களே களம் போட்டு எல்லா விதமான ஐடியாவும் கொடுத்து உங்களுக்கு எல்லா கைடன்ட்டும் பண்ணி விட்டுட்டு வருவோம். நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். அதனால் நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. ஆலோ பிரிக்ஸ்ன்றது இனிமேல் இப்போ செங்கல் வந்து அப்படி ஒன்றும் மண்ணு கிடைக்கிறதில்லன்றதுனால சரியாக செங்கல் ஓடாது. முன்ன மாதிரி செங்கலுங்க வர்றதில்லை. அதனால் ஆலோ பிரிக்ஸ் தான் இனிமேல் இருக்க போகுது. பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆலோ பிரிக்ஸு பெஸ்ட்டான பிஸ்னஸ். நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனியை ஆரம்பிக்கலாம். சொந்த இடமா இருந்தாலும் சரி, அப்படி சொந்த இடம் இல்லை அப்படின்னாலையும் நீங்கள் ரெண்ட்டுக்கு வாடகைக்கு கூட எங்கன்னா ஒரு ரோட்டு மேலே இருக்கிற மாதிரி, அதுவும் நம்ம சொந்த இடம்னா கூட உள்ளே இருக்கும். நம்ம வாடகைக்கு எடுத்துக்கினாவே நல்ல மெயினான இடத்துல கூட எடுத்துடலாம். இன்னும் ஒரு 2-3 ஒரு 5,000க்குள்ளே எடுத்துடலாம் வாடகைக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு லீஸுக்கு மாதிரி போட்டுக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி வைக்கிறதுன்றது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போலாம் பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் மாதிரி எதுவுமே வர்றதில்ல. எந்த வேலைக்கு போனாலும் ஆகிறதில்ல. நீங்கள் அதுவும் படித்த இன்ஜினியரிங்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நிறைய படிச்சுக்கிட்டு சும்மா கிடக்குறாங்க பசங்க. அப்பா அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா நீங்களே கூட இருந்து அந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி விடுங்க. எல்லோரும் கவர்மெண்ட் வேலை எல்லோரும் இப்போ வேலை வாங்கணும்லாம் ஆகாத காரியம். அதனால் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுலேயும் பெஸ்ட்டான பிஸ்னஸ்ஸு ஆலோ பிரிக்ஸு. இது பண்ணி நீங்கள் எல்லோரும் வீடு கட்டாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் தாராளமாக ஆலோ பிரிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க. என்ன மிஷினு என்ன பற்றி நான் பேசலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணணுன்னா நான் நேரில் வந்து பண்ணி கொடுக்குறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தான் நான் அதிகபட்சம் கேட்குறது அதுதான். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸு எதுனா வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே என்ன மாதிரி வீடியோ போடணுன்னா வீடியோ போடலாம். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.